சொல்லு தேனு. எப்போ கிளம்புற? நாளைக்கு காலையில. நான் காலையில வீட்டுக்கு வரேன். இல்ல, இல்ல. வேண்டாம். நீ வர வேண்டாம். ம். என்னடி இப்படி சொல்ற? இ இல்லடி. நீ வர வேண்டாம். நான் வருவேன். வர வேண்டாம்னு சொல்றேன்ல. உன்னை பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அழுது மனசொடைஞ்சு நான் கிளம்பணுமா? ம். புரியுது. உன்னை பார்க்க கூடாதுன்னுலாம் இல்ல. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட், சொந்தம் எல்லாமே நீதான். என்ன பிளான்? நாளைக்கு கிளம்பி மதுரை. அங்க ஒரு 4 நாள். மதுரையில இருந்து துபாய், துபாயில இருந்து யுஎஸ். மதுரையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஆண்டாளு. அழாத தேனு. எனக்கும் அழுக வருது. சாரி சாரி. நான் அழல. ஆனா எனக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணு. என்ன? நீ மதுரையில இருந்து கிளம்பும் போது மட்டும் நான் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன்டி. ம். ஒருவேளை உன்னை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாம போயிட்டா? சரி, நான் மதுரைக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ். பாய். நாளைக்கு கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணு. வச்சிடுறேன். ம். வச்சிரு. ஆண்டாளு. ஆண்டாளு. என்ன வேணும்? போகாத ஆண்டாளு. வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு. திரும்பவும் பழைய கதையை பேசாத. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கூட ஆண்டாளு. இத்தனை நாள்ல நடக்காத எதுவும் இந்த 2 நாள்ல நடக்க போதா? ஒரே நாளில் தானே நம்ம வாழ்க்கை இப்படி மாறிச்சு. இந்த ஒரு நாள் டைம் கூட திரும்பவும் மாறும். எது மாறினாலும் இந்த ஆண்டாள் மாற போறதில்ல. இல்லை ஆண்டாளு. வேண்டாம் அழகர். உன்னோட சேர்ந்து வாழ முடியாது. நீ சேர்ந்து வாழ வேண்டாம். 2 நாள் கழிச்சு கிளம்பிப்போ. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை மட்டும் கேளு. அதுக்கப்புறம் நீ கிளம்பி போறதா இருந்தா போ. என்ன சொல்ல போற? அதெல்லாம் ஆண்டாளு. அது என்ன அந்த விஷயத்த சொல்றதுக்கு இன்னும் 2 நாள் டைம்? ஆண்டாளு. இன்னொரு தடவை உன்னை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ என் வாழ்க்கையில இல்லைன்னு என் மனசை நான் தயார்படுத்திக்கிட்டேன். இனிமே நான் அதை குழப்பிக்க விரும்பல. ஆண்டாளு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் போறப்ப அமைதியா போகணும்னு பாக்குறேன். கொஞ்சம் வெளியே போறியா? நான் பேக் பண்ணணும். ஒரு நிமிஷம்.